மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காவல்துறையின் மூலம் ஸ்டேட்மெண்ட் வாங்கப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் வாங்கினாலும் இந்த நிகழ்வு 12ஆம் தேதியிலிருந்து எந்த முன்னேற்றமும் இல்லாமல், குற்றவாளிகளை கைது செய்யாமல், அதற்கு முயற்சிக்காமல் காவல்துறை கால அவகாசம் கொடுத்து எதிரிகளுக்கு விடுவித்து வந்தது. அந்த பைரவஞ்சோலையை சேர்ந்த கிராமவாசிகள் மற்றும் சுற்றுவட்டார கிராமவாசிகள் சேர்ந்து காவல்துறையை அணுகி அதற்கான நீதியை கேட்கும்போது வழக்கு பதிவு செய்வதாக கூறினார்கள். இருந்தும் ஒரு வன்கொடுமை நடைபெறும் இடத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு அந்த பகுதியில் பாதுகாப்பு வழங்க வேண்டும். எந்த இடத்தில் வன்கொடுமைகள் நடைபெறுகிறதோ, சாதிய பிரச்சனைகள் நடைபெறுகிறதோ, அந்த பகுதியில் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் இரவு பகலாக அமர வேண்டும். அதுபோல் எதுவும் நடைபெறவில்லை. மேலும் எதிரிகளான நாகராஜ், செந்தில் அவர்களுடைய சாதி வெறியை ஆதரித்து சிலர் அவர்களுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பத்தாரிடமும் உறவினர்களிடமும் வந்து அச்சுறுத்தல் செய்துள்ளனர். வழக்கு கொடுக்கக்கூடாது என செய்துள்ளனர். இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அந்த பாதிக்கப்பட்ட நபர்களின் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல்துறையை முற்றுகையிடுவோம் என வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவல்துறையை முற்றுகையிடுவோம் என அறிவித்த பிறகு காவல்துறையினர் 15ஆம் தேதி வழக்கு பதிவு செய்கின்றனர். வழக்கு பதிவு செய்ததற்கு பிறகு கைது செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் காவல்துறை மேலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஆதிக்க சாதியினரால் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதி திராவிடர் மக்கள் அங்கு ஒரு பயத்தில், அச்சத்தில் இருக்கும் சூழலில் காவல்துறை யார் பாதிக்கப்பட்டாரோ, தாக்கப்பட்டாரோ அவர்கள் மீதும் அவர்கள் உறவினர்கள் மீதும் பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொய்யான புகாரை பெற்று பொய்யாக அந்த வழக்கை பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே கிரைம் நம்பர் 122 விஜயராஜேஷ் யோகராஜ் கொடுத்த புகாருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கிரைம் நம்பர் 123 படி அந்த செந்தில் நாகராஜுக்கு ஆதரவாக, சாதியவாதிகளுக்கு ஆதரவாக அவர்களுடைய குடும்பத்தாரின் பெண்களிடம் புகாரை பெற்று இங்கு பாதிக்கப்பட்ட நபராகிய விஜயராஜேஷ் படிச்சிட்டு இருக்கார். அந்த பையன் விஜயராஜேஷ், சரவணன், யோகராஜ், சசிகுமார், செந்தில் உள்ளிட்ட நபர்கள் மீது போலியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாகியும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தவில்லை. காவல் ஆய்வாளர் விசாரணை நடத்தவில்லை. காவல் உதவி ஆய்வாளர் மட்டும் அந்த பகுதிக்கு சம்பவம் நடந்த அன்றும் மறுநாளும் சென்று விசாரணை நடத்தியுள்ளார்கள். அந்த ஒரு நபர் மட்டும் அங்கு நடந்த சம்பவங்களை விசாரணை நடத்திவிட்டு, இது உண்மையிலேயே அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை, ஆதி திராவிடர் மக்களை வளைத்து அடித்திருக்கிறார்கள், அவர்களை கொடுங்காயம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள், அவர்கள் படிக்கக்கூடியவர்கள் என தெரிந்தும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய முன்னின்றும் அங்கு உள்ள சாதியவாதிகளுக்கு ஆதரவாக காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் அவர்கள் வழக்கு பதிவை செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்ததனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அந்த குடும்பத்தாருடன்
இணைந்து காவல்துறை முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என அறிவித்த பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை ஆய்வாளர் அடுத்த எஃப்ஐஆர் இந்த நபர்கள் மீது போட்டுள்ளது. இதில் குறிப்பாக ஒரு பாதிப்பு என்னவென்று சொன்னால், பிசிஆர் கோர்ட் மூலம் இவர்கள் முன்ஜாமீன் பெறும்போது அந்த நீதிமன்றத்தில் இருந்து ஒரு அழைப்பு வரும். யார் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகார்தாரர் அந்த நீதிமன்றம் சென்று மேற்படி குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகளுக்கு நீங்கள் பிணை வழங்கினால் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வருமோ அல்லது நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ என்பதையோ அல்லது கொடுக்கலாம் என்பதையோ சொல்லக்கூடிய நிலை இந்த எஸ்சி ஆக்ட் வழக்கில் மட்டும் உண்டு, அந்த பிசிஆரில் உண்டு. அந்த நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காகவே ஆய்வாளர் கலனியப்பன் திட்டமிட்டு இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அதான் குற்றச்சாட்டு. அங்கே போய் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெறுவாங்க, அந்த ஆளோட தான் ஓடி ஒளிஞ்சிக்க சொல்லிட்டாங்களே. காவல்துறையே அதை உத்தரவாதமாக கொடுக்குது அவங்களுக்கு. அவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. முன்ஜாமீன் பெறுறதுக்கு காவல்துறையே அவங்கள்ட்ட எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க. இந்த எஃப்ஐஆரை வச்சு நீங்கள் முன்ஜாமீன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையே கொடுக்குது. அதை வச்சு அவங்க எஃப்ஐஆர் முன்ஜாமீன் போடுவாங்க. போட்டால் அங்கே போய் சாட்சி சொல்லணும்னா இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும்ல. அதை சொல்ல விடாமல் தடுக்கிறதுக்காகவே ஆய்வாளர் கலனியப்பன் இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது போலியான புகாரை பெற்று இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ இந்த சாதிய மோதலுக்கு காரணமாக இருப்பது யாரு? காவல்துறை ஆய்வாளர் கலனியப்பன். இந்த பகுதியில் ஒரு சரியான நபராக செயல்பட முடியாது, காவல் ஆய்வாளராக செயல்பட முடியாது, வாய்ப்புள்ள. அவர் ஆதிக்க சாதியினருக்கு உடந்தையாக செயல்படுகிறார். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குற்றச்சாட்டு. சம்பவம் நடந்த உடனேயே அந்த பகுதிக்கு சென்று பாதுகாப்பாவது ஒதுங்கி இருக்கணும். ஒரு 2 போலீஸாவது அந்த பகுதியில் இருந்திருக்கணும். அந்த பகுதியில் இதுவரையிலும் ஒத்த போலீஸ் ஒரு இரவு கூட உட்கார்ந்ததில்லை, ஒரு பகல் கூட உட்கார்ந்ததில்லை. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துல எத்தனை இடத்துல நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, எத்தனை வாட்டி அந்த தெருவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி இந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு வழங்காததுனால இந்த சம்பவங்கள் எத்தனை இடத்துல தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு. இதெல்லாம் காவல்துறையோட மெத்தன போக்கு தான். எல்லா காவல்துறையும் சொல்லணும்னு சொன்னாலும் காவல்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடியவர் அதை கண்காணிக்கணும். கண்காணிக்க தவறிடுறாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ போலியான மதுபானங்கள் விற்கப்படுகின்றன. 24 மணி நேரமும் விற்கப்படுகிறது. எல்லா இடத்துலையும் விற்கப்படுகிறது. கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. சட்டவிரோதமான செயல்களில் பலர் ஈடுபடுகின்றனர். இதையெல்லாம் கண்காணிக்க தவறுகிற காவல் ஆய்வாளர் அவர்கள் சாதிய மோதல்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்பது வருந்தத்தக்க செயல். இந்த காவல்துறை ஆய்வாளர் கலனியப்பன் இருக்கிற வரையில் ஏற்கனவே ஒரு ஆய்வாளர் இருந்து தான் 4-5 கொலைக்கு காரணமானார். அது எல்லாருமே விசாரணையில் தெரியும். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ குற்றச்சாட்டலை, தொடர்ச்சியாக குற்றச்சாட்டிட்டு தான் வருது. இப்போது இந்த காவல்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை காவல்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய கலனியப்பனால் கண்டிப்பாக இங்கே ஆதிதிராவிடர் மக்களுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. மிகப்பெரிய ஒரு கொலைகளை செய்ய தூண்டுவார் என்று அவர் மேல் குற்றம் சாட்டுகிறோம். அதை இல்லாமல் இங்கு ஒவ்வொரு சாதியையும் தூண்டிவிட்டு பிரச்சனைகளை உண்டு செய்வார் என்ற குற்றச்சாட்டையும் இங்கு வலியுறுத்துகிறோம். பாரில் சாராயம் விற்கிறதுக்கு பாரோடைய உரிமையாளர்கள் சாராயம் விற்கிறதுக்கு உடந்தையாக இருப்பார். அந்த பகுதியில் உள்ள முக்கியஸ்தர்கள், அதற்கு முன்னாடி உள்ளவர்கள், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் அந்த சட்டவிரோத செயல்களை தொடர்ந்து செய்வார்கள். ஏழை எளிய மக்களோ, அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ அவர்களை எத்தனையோ குடியேகாரர்கள் இருப்பாங்க. அந்த குடியேகாரர்களை வைத்து அவங்க விற்பனை செஞ்சால் அவங்க வழக்கு குடியேகாரர்கள் மேலே தான்